ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ராகன் ஸ்லேயர் அண்ட் ட்ராகன் கோயிலில் சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சாப்டரை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த சாப்டருக்கு நல்ல ஒரு வியூஸ் போச்சு அப்படின்னா இதோட கண்டினியூஷன் சாப்டர்ஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ அதோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. ஸோ போய் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சில்வர் ட்ராகன் டொமைனை தான் காமிக்கிறானுங்க. ஸோ அப்போ அங்கே இருக்க 2 சோல்ஜர்ஸுமே ஹர் மெஜஸ்டி அப்படிங்கிற மாதிரி சிட்டாகி நிற்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோனி தான் வந்திருக்காங்க. ஸோ அப்போ அவங்களும் வந்துட்டு நான் இப்போ அவனோட கொஞ்சம் தனியாக பேசணும். ஸோ அதனால் நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எஸ் மெஜஸ்டி அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறானுங்க. ஸோ இவ தான் சில்வர் ட்ராகன் குயின் நம்ம ஹீரோனி இன்ட்ரடியூஸ் பண்ணுறானுங்க. ஸோ நம்ம அடுத்து நம்ம ஹீரோவை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு சும்மா செயினில் கட்டப்பட்ட நிலையில் சும்மா பரிதாபமான நிலையில் கிடக்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோனியை வந்துட்டு த கிரேட் ட்ராகன் ஸ்லேயர் ஆனால் இப்போ ட்ராகன் கிளான் கிட்ட ஒரு கைதியாக சிக்கிக்கிட்ட. ஸோ இதை பற்றி நீ எப்படி நினைக்கிற அப்படிங்கிற மாட்டோம் நம்ம ஹீரோட்ட கேட்க நம்ம ஹீரோவோ என்னை கொன்னுரு அப்படிங்கிற மாட்ட சொல்லவும் நான் உன்னை அவ்வளோ சுலபமாக கொண்டுறோன்னு நீ எதிர்பார்க்குற, ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லடா ராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கன்னத்திலே ஒரு கோடை போட்டு ரத்தத்தை எடுத்து அப்படி சிரிச்சுக்கிட்டே அதை ருசிச்சுக்கிட்டே ஆனால் அதே நேரத்தில் நீ ரொம்ப அழகான ஒருத்தன் தான், அதே நேரத்தில் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒருத்தன் தான். சரி இப்படி வேணா பண்ணிக்கலாமா, நீ இங்கே ட்ராகன் கிளானோட சேர்ந்துரு. ஸோ அப்படி சேர்ந்துட்டு அப்படின்னா உயிரும் இருக்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ நம்ம ஹீரோவை சிரிச்சுக்கிட்டே அதுக்கெல்லாம் நீ எல்லாம் ஒருத்தியா முதல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோ நீ காண்டாக்டி விடுவா பாரு ஒரு 8 அவ்வளோதான் 8 நிமிஷத்துக்கு நம்ம ஹீரோ செவுத்தை வச்சு இப்போ உடைக்காத குறையாக போய் விழுந்துருவான். ஸோ அப்புறம் விழுந்துட்டு நம்ம ஹீரோ நெஞ்சு மேலேயே காலை வச்சு டேய் நாயே உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி பேசிக்கிட்டு இருப்ப, நீ இங்கே ஒரு கைதியாக கிடக்குற, இப்போ கூட இப்படி பேசிகிட்டு இருக்கேல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ நெஞ்சு மேலேயே காலை வச்சு பேச நீ நினச்சிட்டு இருக்கலாம் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ட்ராகன் ஸ்லேயரு, நீ ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாற்றிருக்க. ஸோ அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இங்கே இப்போ ட்ராகன் கிளான் கிட்டத்தட்ட ஜெயிக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. ஸோ நாங்கள் தான் இப்போ ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற மாட்டோம் நம்ம ஹீரோனியை பார்த்து லைட்டாக கொஞ்சம் சாம விடுற மாட்டம் பேசுகிறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியும் சரி விடு, இந்த மாட்டம் ஹியூமன்ஸ்லாம் இப்படி வீக்காக தானே இருப்பீங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ நம்ம ஹியூமன்ஸ்லாம் ஒன்றும் அப்படி ஒன்றும் வீக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கொஞ்சம் எடுத்து பேச அவ்வளோதான் நம்ம ஹீரோனி அவள் வாழை வச்சே நம்ம ஹீரோவோட கழுத்தாமட்டையை தூக்கி நிறுத்திடுறா. எனக்கு கொஞ்சம் தலைவலி பிடிச்சவனாக தான் இருக்கா, இருந்தாலும் நீ போய் சேரு, சொர்க்கம் உன்னை அன்போடு அழைக்கிறது மகனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி நிற்க. அப்போ நம்ம ஹீரோ திணறி ஹர் மெஜஸ்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேய் உண்மையிலே இது உன் வாயில தான் வந்துச்சா, நீ உண்மையிலே என்ன மெஜஸ்டி நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீங்கள் மிகப்பெரிய 2 தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எதே நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. ஸோ அதுக்கு நம்ம ஹீரோ நீ பண்ண ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு, நீ இந்த உலகத்தை ஸ்ட்ராங்கஸ்டான ட்ராகன் ஸ்லேயரை பிடிச்சிட்டோம், இவனுக்கு எந்த ஸ்கில்லும் இருக்காதுன்னு நினச்சியே, அது நீ பண்ண மொதல் தப்பு. நீ பண்ண 2வது தப்பு என்னோடய ரத்தத்தை டேஸ்ட் பண்ணியா அதாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளட் கர்ஸை டக்குன்னு ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான். அம்புட்டு தான் நம்ம ஹீரோனிக்கு பிளட் கர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோனி அப்படியே பிளட் கர்ஸை மாட்டிக்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனிக்கு என்ன நடக்குதுன்னு புரியல, எனக்கு எதுக்காக இப்படி ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது, எனக்கு எதுக்காக இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனி அப்படியே உளுந்தது மட்டுமே இல்லாமல் எனக்கு எதுக்காக இப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற நம்ம ஹீரோனி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோவை முன்னாடி நின்றுட்டு எப்படி இருக்கீங்க மெஜஸ்டி, இப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, இப்போ நான் போட்டிருக்க கர்ஸ் மூலிமா உங்கள் மனசில் நீங்காத ஒரு வழி தொடர போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ மேலே தாவிடுறா. அடியே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அப்போ நம்ம ஹீரோனியும் இது ஆல்ரெடி நிச்சயிக்கப்பட்டது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு கிஸ்ஸாக போட்டு அஜால் குஜால் வேலை முடிந்தது. ஸோ அண்ட் ஹவர்ஸ் லேட்டர் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியும் மெதுவாக கண்ணை திறந்து பார்த்திட. ஸோ அதுக்கப்புறம் உடம்புல ட்ரெஸ் இல்லாத பார்த்து ஷாக் ஆகிட்டு என்னடா என்ன பண்ணி தொலைஞ்சா பாக்கி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கும். அப்போ நம்ம ஹீரோ என்னம்மா நான் பண்ணேன், நீ தாமா என் மேலே ஏறிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பிளட் கர்ஸை பற்றி சொல்கிறான். ஸோ இந்த பிளட் கர்ஸ் ஒரு ஏன்ஷியன் ஃபர்பிடன் கர்ஸு. ஸோ இதை ஒரு லைஃப் டைமில் ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீ என்னோடய பிளட்டை டேஸ்ட் பண்ணனால தான் நான் இதை பயன்படுத்துகிற மாட்டாக்கி போச்சு, அதே நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா இதுவும் இது ஆக்டிவேட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ நம்ம ஹீரோ வாயமுறா அப்போ நீ சொல்கிறது பார்த்தோம் அப்படின்னா நீ இறந்து போயிட்டு அப்படின்னா இந்த கேர்ஸை ஆக்டிவேட் ஆயிருமா, அப்புறம் என்னடா இப்போ இங்கே நடந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் இந்த கேர்ஸை நினச்சி பார்த்ததை விட பயங்கரமான சைடு எஃபெக்ட்லாம் இருக்கும் போலையே, ஏன்னா இது நான் என்னுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. நான் சரி விடு
நான் இனிமேல் எதுவும் பண்ண முடியாது மெஜஸ்டி அப்படியே நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனி உங்களுக்கு நம்ம ஹீரோவை பேசிக்கிட்டு இருக்கேன், நம்ம ஹீரோனி காண்டாகிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை சொல்கிறான், ஸோ நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா இந்த ஒரு நீங்காத ஒரு வழியில் நீ வந்து இப்போ இருப்ப. அதே நேரத்தில் இப்போ நடந்தது ஏதோ நல்லது தான், சரி விடு. அதே நேரத்தில் இந்த மாட்ட கேர்ஸ் இருக்குது, இதெல்லாம் போய் உன்னோட ட்ராகன் கிளானில் இருக்கவங்களால சொல்ல முடியுமா? இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் சில்வர் ட்ராகன் குயின் இப்படி ஆயிட்டாங்களே, பாவமாக இருக்குது மெஜஸ்டி அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோவை சொல்லிகிட்டு இருக்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோனை காண்டாயிட்டு வாயா முடுறா அப்படியே மாட்ட சொல்லிட்டு டக்குன்னு அவள் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை கொல்லலான்னு வரா. ஓ என்னை கொல்ல போகிறியா? ஆனால் நான் ஆல்ரெடி செத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நீ வந்து இப்போ ஹியூமன்ஸை வீக்கான்னு நினச்சல, ஸோ அதுக்கான பலன் தான் இது, அனுபவி அப்படிங்கிற மாட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அப்படியே வாங்கிடுறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியும் அவள் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு, டேய் நீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, இவ்வளோ சுலபமாக இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு ஒரு நான் சாதாரண ஹியூமன், நீ இவ்வளோ பெரிய வேலையை பார்த்து தப்பு ஈஸியாக செத்துடலான்னு நினச்சியா? ஓ அப்படிலாம் விட மாட்டேன் அவனை அப்படிங்கிற மாட்ட சொல்லிட்டு டக்குன்னு அவளோட சத்தியை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோட நெஞ்சை ஒரு சீல் மாட்ட போடுறா. ஸோ அவ்வளோதான் இந்த சாப்டர் இதோட முடியுது. ஸோ இதுக்கடுத்து சாப்டர் வரணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு அதோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாப்டரில் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ பாய் guys.